உலகத்துல வாழ வைக்கிறது தான் ஒரு பெரிய காரியம். இந்த உலகத்துல நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்றது தான் பெரிய காரியம். இந்த உலகத்துல போதுமான அளவு ஆகாரங்களை பெற்றுக்கொள்வது தான் பெரிய காரியம். இந்த உலகத்துல மற்றவர்களை பார்க்கிலும் நல்லா வாழ்வது தான் பெரிய காரியம். இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்தால் அது மாயா இருக்கிறது. தேவனை அனுதினமும் உட்கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். தேவனை அனுதினமும் உட்கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதை குறித்து தான் கொஞ்சம் விரிவாக நம்ம சிந்திக்க போகிறோம், கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவதற்காக நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். உட்கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது நாம் ஆகாரங்களை உட்கொள்ளுகிறோம், உலக பிரகாரமான நன்மைகளை, தண்ணீரை எல்லாம் நம்ம உட்கொள்ளுகிறோம். அநேக பிரச்சனைகள் மத்தியிலேயும் கூட நம்ம ஆகாரங்களை உட்கொள்ளும் பொழுது தான் அங்கே நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் கிடைக்கிறது, அங்கே வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் உட்கொள்ளுகிற தன்மை என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எதை குறித்து விசேஷமாக தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற முக்கியமான தன்மையே, உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையே எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், தேவனை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாக, தேவனை உட்கொள்ளுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுது மீதமுள்ள காரியங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். அப்படி தானே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்கிற காரியங்கள் தான். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த உட்கொள்ளுகிற அனுபவம், அனுபவிக்கிற ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் அவரை உண்மையாக உணர்ந்து, அதிகமாக உணர்ந்து நம்ம கிரியை செய்யும் பொழுது, வாழும்போது நிச்சயமாக அதனுடைய மேன்மைகளை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, அதற்கு ஆதாரமாக ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அநேக காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் முக்கியமான கருத்தை நம்ம எதை சொல்ல போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவரை உட்கொள்ள வேண்டும், அவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும், அவரோடு சஞ்சரித்து வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இதை தான் இன்றைக்கி நம்ம அடிப்படையாக தியானிக்க போகிறோம். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 26, எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் வேதாகமத்தை. யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை, என்ன ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொன்னால், நீங்கள் ஏதோ என்மேல் உள்ள விசுவாசத்தினால் அப்படி நீங்கள் என்னோடு தேடி நீங்கள் வரவில்லை. எதனால் தேடி வருகிறீன்னு சொல்லுகிறார்? என்னிடத்திலிருந்து ஆகாரத்தை பெற்றுக்கொண்டபடினால் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அதை தான் நீங்கள் மேன்மையாக எண்ணுகிறீங்க. உலகத்தில் உள்ள காரியங்களை தான் நீங்கள் எப்பொழுதும் மேன்மையாக எண்ணுகிறீர்கள் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் மேல் வைக்கிறார். அதுக்கு முன்பதாக தான் கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு போஷிக்கிறார். போஷித்து 12 கூடை நிறைய அப்பங்கள் எல்லாம் மீதி எடுக்கிறார். எடுத்து இங்கே பிரயாணம் பண்ணுகிறார்கள். ரொம்ப அற்புதங்கள்லாம் நடக்கிறது. கடல் வழியாக கர்த்தர் நடந்து வருகிறார். இதெல்லாம் நடந்து இதுக்கப்புறம் தான் அக்கறைக்கு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களை எல்லாம் பார்த்ததுனால அல்ல, என்னிடத்திலிருந்து நீங்கள் போஷிக்கப்பட்டதுனால தான் என்னை பின்பற்றுகிறீங்க அப்படின்னு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், உலகத்தில் உள்ள போஷிக்கிற தன்மைகள் எல்லாம் எனக்கு மிகவும் சுலபம் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப ஈஸியான காரியம் இதெல்லாம். ஆனால் நீங்கள் அந்த அல்பமான காரியங்களுக்காக என்னை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். எப்பொழுதுமே இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நீங்கள் தவறான ஒரு கருத்தை புரிந்து விடக்கூடாது. எப்படின்னு சொன்னால், ஏதோ நான் சந்தோஷமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்வதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை போல இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் கூட நினைக்கவே கூடாது.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம அநேக நேரங்களில், சில நேரங்களில் உலகத்தை வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுன்னு சொல்லும் பொழுது, அப்போ எனக்கு உலகத்தில் ஒரு நன்மையும் கிடைக்காது போல இருக்குது, எனக்கு உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது போல இருக்குது, ஏதோ எப்படியோ வாழ்ந்து அப்படியே போகணும், இப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அநேகம் பேர், பெரும்பாலான மக்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், உம்மை நான் தரிசிக்க விரும்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்திலே நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு வேண்டியவைகள் எல்லாம் நீர் தருவீர். இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் நீங்க எதை சொல்வீங்க? எதை சொல்வீங்க? நீங்க எப்படி உங்க சந்தோஷம் என்கிற ஒரு தன்மை நம்ம வாழ்க்கையில எப்படி உருவாகி இருக்குன்னு சொன்னால், நம்ம பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேக பேரை பார்க்கிறோம், உலகத்துல அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், அநேக நபர்களை பார்க்கிறோம், அவங்க வாழ்க்கையில் உள்ள நல்ல காரியங்களை பார்க்கிறோம். அப்போ இதே போல நம்மளும் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அநேகருக்கு வருகிறது. ஆனால் சந்தோஷத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார், அதுவும் உள்ளத்தில் தேவன் தருகிறவராக இருக்கிறார். உள்ளத்தில் தேவன் சந்தோஷத்தை தருகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாறுகிறது. இதுதான் ஒரு உண்மையான காரியம். அப்போ இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக தேவனை தேடுகிற அனுபவம், இதுதான் ஆண்டவர் இங்கே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். நீங்கள் அப்பங்களை கொண்டு நான் திருப்திப்படுத்தினதுனால நீங்கள் என்ன வேணும் செய்றீங்க? பின்பற்றி வாரீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுங்களை ஒரு முறை கூட அதை வாசிக்கலாம், அந்த வசனத்தை. நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்ததை பாருங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பீங்கள். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அழிந்து போகிற போஜனம் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? அழிந்து போகிற போஜனம் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? போஜனம் என்று சொல்லும் பொழுது வெறும் ஆகாரத்தை மட்டும் நீங்க இப்ப எடுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவை இந்த உலகத்தில்? உங்களுக்கு வீடு தேவையா? தேவை. அது அழிந்து போகிற போஜனமா அழியாத போஜனமா? அழிந்து போகிற போஜனம். சரியா? உங்களுக்கு காலையில் எழும்புனா உங்களுக்கு ஆகாரம் வேணுமா? வேணும். காலையில் எழும்புனா உங்களுக்கு டீ வேணுமா? வேணும். அது அழிந்து போகிற போஜனமா இல்லை அழியாத போஜனமா? அழிந்து போகிற போஜனம். சிலர்லாம் காலையில் 4 மணிக்கு என்ன செய்வாங்க? எழும்பி டீ குடிக்க போயிடுவாங்க கடைகளுக்கு. எங்கள் தாத்தா அப்படி தான், காலையில் எழுதினார்னா, இப்போ கொஞ்சம் அவர் டல் ஆகிட்டார், இப்போ அவரை வெளியில் விடுறதில்லை. அவரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காலையில் 4 மணிக்கு அவர் எழும்பி போயிடுவார். 4 மணிக்கு முன்னாடியே எழும்பி போய் அங்கே கருங்கல்ல போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நடந்தே போயிடுவார். நடந்து போய் அழகாக ஒரு டீ குடிச்சிட்டு ஜாம்னு வருவார். அப்போது இது என்ன போஜனம்? அழிந்து போகிற போஜனம். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறத பார்த்தா, இவன் இனி டீ குடிக்கக்கூடாது, இனி காலையில் ஆகாரம் சாப்பிடக்கூடாது, இனி வீடு கட்டக்கூடாது, இப்படி சொல்ல போகிறான்னு பலருக்கு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நான் அழிந்து போகிற போஜனம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வாகனம் தேவை இருக்கிறது, இது என்னது? அழிந்து போகிற போஜனம். சரியா? இல்லை யாராக இருந்தாலும் சரி, என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே அழிந்து போகிற போஜனம். இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையா? தப்புன்னு ஆன்சர் பண்ணணும், யோசிக்கக்கூடாது. தேவையா தேவையில்லையா? தேவை. அழிந்து போகிற போஜனம் நம் அனைவருக்கும் தேவை. ஆனால் தேவனுக்கு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு அழிந்து போகிற போஜனம் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரா? அழிந்து போகிற போஜனத்தை நான் உங்களுக்கு தரமாட்டேன், நீங்கள் நினைக்கிற காரியங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. 27வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பீங்கள். அப்போ உங்களுடைய செயல்கள், உங்களுடைய யோசனைகள் எதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும்?
நித்திய ஜீவனுக்கு ஏற்ற போஜனமாக நீங்க என்ன செய்யணும், அதை தான் நீங்க விரும்பணுமே தவிர இதற்காக நீங்க அடி போட்டு அழுது கொண்டிருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்ப இன்றைக்கு எந்த போஜனம் உங்களுக்கு வேண்டும்? அதான் இன்னைக்கு கேள்வி. எதை உட்கொள்ள விரும்புகிறீர்கள்? எதை அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? உலகத்தின் போஜனம் உங்களுக்கு வேண்டுமா? அது தேவை. எதை இன்றைக்கு உங்களுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது, அதை தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அப்ப 28ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நீ உலக பிரகாரமான போஜனத்துக்கு வேண்டி இவ்வளவு கஷ்டப்படாத, உனக்கு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற போஜனத்தை நீ என்ன செய், விரும்பு அப்படின்னு சொல்லுகிறார். உடனே இந்த சீஷர்கள் அதை புரிந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள், சரி அப்போ நித்திய ஜீவனுக்கு ஏற்ற போஜனம்னா என்ன? தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். சரியா? தேவன் விரும்புகிற கிரியைகள் தான் எனக்கு வேண்டும். அப்போ தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கேள்வி நமக்கும் வருதா இல்லையா? வரும். அப்ப நான் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 29ஆம் வசனம், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. இப்போ ஒரு ஆகாரத்தை நம்ம முதல்ல சொன்னோம், தேவனை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுகிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். இப்போ உலக பிரகாரமான போஜனத்தை விரும்புகிறவர்களாக அல்ல, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் தேவனுக்கேற்ற போஜனத்தை நம்ம விரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் இப்போ உள்ள நம்முடைய அந்த முக்கியமான பகுதி. இப்போ தினமும் நம் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும், தினமும் ஆண்டவரை நாம் உட்கொள்ள வேண்டும், தேவன் உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எப்படி அவர்களுக்கு பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் இயேசுவே சொல்றாரு, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு. இயேசுவை விசுவாசிப்பதே நம் ஆண்டவருக்கேற்ற கிரியா இருக்கிறது. அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தேவன் வேற இயேசு வேறையா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும். வருமாறாதா? ஒரு அப்போ யார் இயேசு ஒரு தனி ஆளு, அவரை தேவன் அனுப்பி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை வரும். அதுக்கு நான் வர்றேன், கொஞ்சம் பிந்தி வர்றேன். அதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்னைக்கு கிளியர் பண்ணுவேன். எப்படின்னா தேவன் வேற இயேசு வேற இல்லை, தேவன் இயேசுவாக அந்த பூமிக்கு வந்தார். அப்போ அவரை விசுவாசிப்பதே நம்மை மீட்கும்படியாக, மனித குலமாகிய நம்மை மீட்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஒவ்வொரு நாளும் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. 30ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? இப்போ நாங்கள் உங்களை விசுவாசிக்கணும்னா நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சுருக்கீங்க, என்ன அடையாளத்தை காண்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்போ 31ஆம் வசனத்தில் பாருங்கள், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். அப்போ தேவனை விசுவாசிப்பதற்கு இவங்களுக்கு எதுதான் முக்கியமாக இருக்கிறது? அப்பந்தான். அப்போ அப்பத்தை தந்தா அவங்க நல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க பிதாக்களுக்கு அப்பத்தை கொடுத்த விசுவாசித்தாங்க. அப்போ நீங்கள் என்ன காண்பித்தீங்க? மோசேக்கு நாட்களில் அப்படி நடந்திருக்கிறது. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இப்போ இயேசு சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. அதாவது அந்த அப்பத்தை மெனக்கெட்டு தேவன் அங்கிருந்து என்ன செய்யல, அனுப்பவில்லை. அது அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷிப்பதற்காக கர்த்தர் மோசையை பயன்படுத்தி அப்பங்களை கொடுத்தார். அது மெனக்கெட்டு உங்களுக்காக, உங்களை காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு வானத்திலிருந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்பம் அது அல்ல, வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்பம் இயேசு. அதை தான் இங்கே ஆண்டவர் சித்தரிக்க விரும்புகிறார். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டியை பார்த்து ஆண்டவர் சொல்றார்,
அங்கிருந்து போஷிக்கிற தன்மை, அதான் பெரிய காரியம். இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது தான் ஒரு பெரிய காரியம். இந்த உலகத்தில் நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்றது தான் பெரிய காரியம். இந்த உலகத்தில் போதுமான அளவு ஆகாரங்களை பெற்றுக்கொள்வது தான் பெரிய காரியம். இந்த உலகத்தில் மற்றவர்களை பார்க்கிலும் நல்லா வாழ்வது தான் பெரிய காரியம். இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்தால் அது மாயா இருக்கிறது. இன்னைக்கு அநேகம் பேர் நாம் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நான் இதை சொல்லும் பொழுது நீங்க இப்படி நினைக்க கூடாது. இப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒண்ணு எல்லாம் தேவைதான். அதான் முதலே சொன்னேன், அழிந்து போகிற போஜனம் நமக்கு தேவை. அழிந்து போகிற போஜனம் நமக்கு கண்டிப்பா தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனால் அந்த அழிந்து போகிற போஜனம் தான் பெரியதுன்னு நீங்கள் நினைப்பீர்கள் சொன்னால் அது தவறான காரியம். அதான் உள்ளதுல எக்ஸ்ட்ரீம் லெவல், அதான் ஹையஸ்ட் ஆசீர்வாதம், அதான் உள்ளதுல பெரிய ஆசீர்வாதம் நீங்க நினைப்பீங்கன்னா அது 100% தவறு என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக பேர் நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பணத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்படுது, அதான் பெரிய காரியம். இல்லைங்க, அதெல்லாம் ஒரு 0.1% தான் பணத்தினால் ஆசீர்வதிக்கப்படுறது. அதை தவிர வேற எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. மனசுல இருக்கிற சமாதானம், மனசுல இருக்கிற சந்தோஷம், குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியம், நீடித்த ஆயுள், நோயற்ற வாழ்வு, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு சிலர் வந்து இப்படி கூட முடிவுக்கு வந்துட்டாங்க, பணம் இருந்தா வியாதி வந்தா கூட பார்த்துக்கலாம். என்ன காரியம் அது? பணம் வந்து பணத்தை வச்சு எல்லாமே சாதிச்சிடலாம். இல்ல, அது தப்பு. பாருங்க, வியாதியை இல்லாம இருக்கிறது மேன்மையான ஆசீர்வாதமா? வியாதி இருந்து பணத்தை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செலவு பண்றது மேன்மையான ஆசீர்வாதமா? சிலர் அப்படி கூட போதிக்கிறார்கள். பாருங்க, வியாதி அவன் உலகத்தான்லாம் பணம் வச்சுட்டு அவனுக்கு கிட்னியே மாத்திடுறான், அவனுக்கு ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறான். அப்போ பணம் இருந்தா பணம் தான் முக்கியம், எனவே இப்படி பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். பணம் தேவையில்லைன்னு நான் ஒரு நாள் சொல்றது இல்லை. எப்படின்னா, பணம் தேவை, அதை மேன்மையா நினைக்க கூடாது. யாரை மேன்மையா நினைக்கணும்? ஆண்டவரை மேன்மையா நினைக்கணும். இன்னும் சில நேரங்கள்ல நாம் ஆண்டவரை ஒரு ஏஜென்ட் மாதிரி நம்ம நடத்துறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் வெளியே என்ன செய்யறோம்? போறோம். நமக்கு மெயின் நோக்கம் என்னன்னா அந்த ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழி? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சில நேரங்களில் ஆரம்ப கட்டத்தில் நம்ம அப்படி வருகிறோம். சில கஷ்டங்கள் பாடுகள் வரும் பொழுது இப்படி போய் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா அவங்க கஷ்டம் மாறும்னு சொல்றோம். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு நம்ம வாழ்க்கை எப்படி மாறணும்? கர்த்தரை முன்னிறுத்தி வாழ வேண்டும். என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம வாழணும். அப்படி வாழும் பொழுது எந்த கஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். எப்படி சொல்றீங்க? ஆண்டவர் கரத்தை பிடித்து நடக்கும்போது அவர் கஷ்டத்தை ஒப்பு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்ப அந்த ஒரு இதுல ஏதோ ஒரு வைராக்கியமான, ஏதோ ஒரு அகங்காரம் பிடித்த ஒரு வாழ்க்கை இல்லை, தாழ்மையான ஆண்டவருடைய அன்பை நினைத்து வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அதான் விசுவாசம், அவருக்கேற்ற விசுவாசம், அவரை அனுப்பினவர் மேல் வருகிற விசுவாசம், அனுப்பப்பட்டவர் மேல் வருகிற விசுவாசம், அதுதான் அந்த விசுவாசம். அப்போ இவங்க சொல்கிறார்கள், அங்க அப்பத்தை வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, அங்க வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்க பிதாக்கள்லாம் அப்பத்தை சாப்பிட்டார்கள், நம்பினார்கள். அப்ப இப்போ நீங்க என்ன அடையாளத்தை காண்பிக்கிற? அப்போதான் இங்க இயேசு சொல்லுகிறார், என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்ப இந்த இடத்துல அப்பம் என்கிற காரியத்தை யாரை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது? எல்லாம் நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், உலக மக்களுக்காக ஜீவனை கொடுத்த அப்பம். எந்த அப்பம்? இயேசுவை தான் இங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவை ஒரு போஜனமாக சொல்லப்படுகிறது, ஒரு ஆகாரமாக இங்கே கொடுக்கப்படுகிறது. அப்ப அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்பத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். அது உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை மீட்டெடுக்கும்படியாக வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்பம் இல்லை.
அது ஏதோ ஜஸ்ட் உங்களை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் உங்களை என்ன செய்தார்? போஷித்தார். ஆனால் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிற அப்பம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு அப்பம், உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட அப்பம். இந்த அப்பத்தை புசித்தவர்கள், அதான் நம்ம வாசிக்க போகிறோம் தொடர்ந்து. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனுடைய அப்பம் என்றார். 34. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பம் எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். அப்ப இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பவும் தரணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவர்களை நோக்கி இப்ப சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. இந்த வசனம் தெரியாத யாராவது உண்டா? சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து சர்ச்சில் வளர்கிற பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் தெரியும். என்ன வசனம் தெரியும்? 2 வசனம் தெரியும். ஒன்று ஜீவப்பம் நானே, இன்னொன்று இயேசு கண்ணீர் விட்டார். இந்த 2 வசனம் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்போ சொல்றாரு ஜீவப்பம் நானே. அப்போ இந்த அப்பம் எங்களுக்கு எப்போ வேணும்? எந்த அப்பம்? இப்போ சொல்றாரு இயேசுப்பா, இப்போ வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அப்பம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்போ கொடுத்த அப்பெல்லாம் டம்மி. அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைய அந்த டம்மிக்கு வேண்டிதான் நீங்க ஆண்டவரே அப்பத்தை தாரும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹலோ, எத்தனை பேர் நான் சொல்லுறது புரிகிறது? இங்க இயேசு எதை காண்பிக்கிறான்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அப்பங்களை கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றினார், காடைகளை கொடுத்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இதெல்லாம் தான் எங்களை ரட்சிப்பதற்கு தேவன் செய்த காரியம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, உண்மையாய் உங்களை ரட்சிக்கிற அப்பம் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு எதை நீங்க விரும்பி இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க போகிறீர்கள்? எதை முக்கியத்துவப்படுத்த போகிறீர்கள்? இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை திருப்ப வேண்டும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். சில நேரங்களில் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கை அப்படியே டியூன் ஆயிடுச்சு. ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் நம்ம மேக்சிமம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் சுமூகமாக நல்ல ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருந்தாருன்னு சொன்னால் அநேக நேரங்கள் நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறதே கிடையாது. நிறைய பேர், நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என் வாழ்க்கையில் கூட முன்னாடி நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எல்லாம் சுமூகமாக போகும்போது அந்த ஜெப வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் கஷ்டம் வந்தோடனே ஏசப்பா அவங்களோட இப்படிலாம் நான் கூட இருந்திருக்கிறேன், அநேகரை பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்ம எந்த அப்பத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எந்த போஜனத்துக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ ஏதோ இப்போ பாருங்க, நீங்க வச்சிருக்கிற அந்த கேள்விகள், நீங்க வச்சிருக்கிற அந்த வருத்தங்கள், நீங்க வச்சிருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் சில நேரங்களில் உலக மனுஷனாலே தீர்க்கக்கூடிய கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலக மனுஷன் தீர்க்கக்கூடிய கஷ்டங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் சிலர் ஒரு உடல்ல வியாதிகள், அதெல்லாம் சில நேரங்களில் மனுஷனால் தீர்க்க முடியாது, ஆண்டவரால் தான் தீர்க்க முடியும், ஆண்டவர் தான். ஆனால் சில நேரங்களில் பாருங்கள், சில பிரச்சனைகள், இந்த பண பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் நினைச்சா உங்கள் கஷ்டத்தை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும், நிச்சயமாக மாற்ற முடியும். சிலர் ஆட்சி மாற்றங்கள் வரும்போதே சிலருக்கு இந்த கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படுது, அப்படி தானே? யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில. சிலர் நிறைய கடன்கள் வாங்கியிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான ஏதோ ஒரு கூட்டுறவு சங்கமாக ஏதோ சொல்லுவாங்க, அதில் கடன்கள் வாங்கியிருப்பாங்க. அப்போது அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பிரச்சனை எப்படி மாறுது? ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றம் வந்தோடனே அவங்க அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு இந்த கடன்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. உடனே வீட்டில் இருந்து எல்லோரும் ஒரே துள்ளி குதியாக இருக்கும், எனது என் கடன் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சாலே உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுது? தீர்க்க முடியுது. அப்போ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நினைச்சா தீர்க்க முடியாதா? அப்போ இன்னைக்கு இந்த அற்பமான காரியங்கள், இந்த தேவைகள், இந்த அற்பமான தேவைகளை தான் நம்ம பெருசா நினைச்சு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கதறி கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அதெல்லாம் எனக்கு லேசான காரியம், உனக்கு நித்திய ஜீவனை தரும்படி அதான் நானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், அந்த ஜீவாப்பம் நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான்.
அவனுக்கு பசியே வராது. அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த விதத்திலும் அவனுக்கு தேவை இருக்காது. ஏன்னா நானே அவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் உறைவிடவுமாயிருக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குமா? ஆனால் நம்முடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் அநேக காரியங்களை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் நம்ம திரும்புவோம். நிச்சயமாக இன்றிலிருந்தே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கவன் ஒரு காலும் தாகமடையான். இதான் இன்றைக்கு நம்முடைய போஜனமாக மாற வேண்டும். யாரை நீங்கள் அனுதினமும் உட்கொள்ள விரும்புகிறீர்கள்? எதை பற்றி தியானிக்க விரும்புகிறீர்கள்? எதை பற்றி அறிய விரும்புகிறீர்கள்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவப்பம் நான், என்னை உட்கொள்ளுகிறவன் பசி அடைய மாட்டான், என்னை விசுவாசிக்கிறவன் தாகமடைய மாட்டான். எந்த தாகத்தையும் எந்த பசியையும் தீர்க்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு இதை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனங்களை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு தூரத்திற்கு நம்மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தன்னையே அர்ப்பணித்த ஆண்டவர், தன்னையே ஒப்பு கொடுத்த கர்த்தர், மற்றதெல்லாவற்றை தராதிருப்பது எப்படி? அப்ப இன்னைக்கு எதை தேடி எதை நாடி நம்ம ஓடுகிறோம் என்கிற ஒரு தன்மைக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க 38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ ஆண்டவர் எதற்காக வந்திருக்கிறாரு? தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. அப்போ அதை பின்பற்றுகிற நாம், இயேசுவை பின்பற்றுகிற நாமும் எப்படிப்பட்டவர்களை மாற்றப்பட வேண்டும்? என் சித்தத்தின்படி அல்ல, அவர் சித்தத்தின்படி செய்யும்படியாக. இயேசு என்கிற அந்த தன்மையை, இயேசு என்கிற அந்த குணாதிசயத்தை எப்படி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறான்னு சொன்னால், ஒரு மனிதன், சராசரியான மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு குமாரன் என்கிற போர்வையிலே ஆண்டவர் இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பினது. எப்படி ஒரு மனுஷன், எல்லா மனுஷனுக்கும் எக்ஸாம்பிள், எல்லா மனுஷனுக்கும் ஒரு மாதிரியாக இயேசு திகழ்ந்தார். ஏனென்று சொன்னால், அவர் சொல்லுகிற வார்த்தை, என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி. ஏன்னா நமக்கு ஒரு சாம்பிள் காட்டணும். ஒரு மனுஷன் எப்படி இந்த உலகத்தில் வாழணும், எப்படி வாழணும்? நம் சித்தத்தின்படி அல்ல, தேவனின் சித்தத்தின்படி. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் குழப்பி விடக்கூடாது. தேவன் வேற, இயேசு வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, அப்படிலாம் நம்ம குழப்பக்கூடாது. ஏன்னா தேவன் தான் மனித ரூபம் எடுத்து இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு என்கிற தன்மையை ஏன் அப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான்னு சொன்னா, ஒரு மனுஷன் எப்படி இந்த உலகத்தில் அன்புள்ளவனாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கு, எப்படி பாடுகளை சகித்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு முன்மாதிரியாக இங்கே வடிவமைக்கப்பட்டார் இந்த பூமியில். அதுதான் காரியம். இப்போ பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த வேறு வேறு கிடையாது, ஒரே தேவன் இயேசுவாக பூமிக்கு வந்தார்ங்கிறது நமக்கு தெளிவாக அதில் விளங்கும். எப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் 2வது அதிகாரம் அப்படி 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம சும்மா பார்ப்போம். எப்படின்னா, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இயேசு சொல்லுகிற, அதாவது பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இதை எழுதுகிறார். அவனவன் தனக்கானவனை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. சரியா? அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்போ எப்படி சொல்லப்படுகிறது? அதுக்கு முந்தின வசனத்தில் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இப்போ தனக்குள்ளவர்களையும் பார்க்க அது மட்டும் விட்டுறக்கூடாது, மற்றவர்களுக்குள்ள காரியங்களை நோக்க வேண்டும். இயேசுடைய தன்மை இங்கு குறிப்பிடுகிறது. அவர் இயேசுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்கும் இருக்க கடவுது. இப்போ 6வது வசனத்தில் பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும். இப்போதான் நம்ம இயேசுவும் தேவனும் ஒன்று என்பதற்குரிய அந்த தெளிவு நம்ம இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பாருங்க, இந்த அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். சிலர் உலகத்தில் தர்க்கிக்கிறார்கள். பாருங்க, இயேசு தெய்வம் இல்லை, அவர் மனுஷன், எல்லாரும் போல ஒரு மனுஷன், அவங்கள நீங்க தெய்வமாக கும்பிடக்கூடாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பைபிளில் மட்டுமல்ல வேற வேதங்களிலும் சொல்லப்படுகிறது, தேவன் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார், அவர் வெளிப்பட்டார் என்பது தெளிவாக இங்கு வேதத்திலே நிரூபணமாகிறது. அப்போ இங்க பாருங்க,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஏதோ நான் தேவன் மக்கள் எல்லாம் அரசாட்சி செய்யணும்னு அவர் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. யாரை சொல்லுறது? தம்மை தாமே வெறுமையாக்கினா யாரை சொல்லுறது? தேவனை. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. இப்போ ஒரு வேஷம் தரிக்கிற மாதிரி. எப்படி? இப்போ பாருங்க, சில பழைய காலத்தில் நீங்கள் கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ராஜா இருப்பார். நாட்டினுடைய சூழ்நிலை யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு தெரியாது. அப்போ ராஜா ஒரு சக மனுஷனுக்கு எண்ணம் எப்படி இருக்கு, ராஜாவை பத்தி எண்ணம் எப்படி இருக்கு, இல்ல அரசாங்கத்தை பத்தி எண்ணம் எப்படி இருக்கிறது, அவன் எப்படி கஷ்டப்படுறாங்கிறது தெரிந்து கொள்வதற்காக ராஜா தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் துறந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வேஷம் தரித்து. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க யாராவது? வித்தியாசமான ஒரு வேஷம் கொடுத்து, இதில் ஒரு சாதாரண ஒரு வியாபாரியாகவோ இல்லை ஒரு பிச்சை எடுக்கிறவராகவோ இப்படி வேஷம் மாறி சக ஜனங்களுக்கு கூட என்ன செய்வார்களாம்? பழகுவார்கள். பழகி இந்த நாட்டை பற்றி அந்த ஜனங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அந்த நாட்டினுடைய குறைகளை தீர்க்க வேண்டும், அந்த எளிமையான மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ரூபத்தை ராஜாங்கிறது பக்கத்தில் போய் பார்க்குறவனுக்கு ராஜா யாருன்னு தெரியாது. நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறது ராஜான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி கேட்டு அந்த உலகத்துல நடக்கிறது. அப்ப இதே போல தேவன் தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் தொடர்ந்து நம்மை மீட்கும்படியாக நம்மில் ஒருவராக இந்த பூமியில வந்தார். அதான் இந்த ரூபம் எடுத்து அந்த இது பார்க்கிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். யாரானார்? யாரு? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் மனுஷர் சாயலானார். மனுஷனுடைய சாயலில் மாற்றப்பட்டார். மாற்றப்பட்ட அந்த சாயலின் பெயர் தான் யாரு? இயேசு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வேற ஒரு பர்சனாலிட்டி இல்லை. ஒரே தேவன் மூன்று விதமாக செயல்பட்ட ஒரு தன்மையை தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நம்ம சொல்லுகிறோம். ஏதோ மூன்று நபர்கள் அல்ல, மூன்று தனி தெய்வங்கள் அல்ல. ஒரே தேவன் தேவனாக இருந்தார், மீட்கும்படியாக மனிதனாக வந்தார், இப்பொழுது நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஒன் காட் மேனிஃபெஸ்டிங் இன் 3 ways. அதான் ஒரே தேவன் மூன்று விதமாக செயல்படுகிற ஒரு காரியம். சரி, இப்போ தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, தேவன் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சரியா? அப்போ இது எதுக்கு நான் இதை காண்பிக்கிறேன்னா, இந்த வசனத்தை நமக்கு சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் எதற்காக இதை சொன்னேன்னா, நாம் ஏதோ தனித்தனி ஆண்டவர், இவரை விசுவாசிக்கணுமா அவரை விசுவாசிக்கணுமா, இல்லை எல்லாரும் ஒரே தேவன் தான். யார் இடத்துல ஜெபிக்கணும்? தேவன்கிட்ட ஜெபிக்கணுமா இயேசுவிட? எல்லாமே ஒரே தேவன் தான். நீங்கள் என்ன உங்களுக்கு இஷ்டமான பேரை வச்சு நீங்கள் ஆண்டு இடத்துல என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். உங்களுக்கு இயேசுன்னு கூப்பிடணுமா இயேசுன்னு கூப்பிடுங்க, இல்லை அப்பான்னு கூப்பிடணுமா அப்பான்னு கூப்பிடுங்க, இல்லை அம்மான்னு கூப்பிடணுமா அம்மான்னு கூப்பிடுங்க. தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் உன்னை சீராட்டுவார். அப்போ உங்களுக்கு எப்படி கூப்பிடணுமோ நீங்கள் வைக்கிற பேர் தான் அவருக்கு. சரியா? உங்க தேவனுக்கு நீங்க வைக்கிற பேர் தான். நீங்க சொல்ல அவர் சர்வ வல்லவர், அவருடைய பெயர். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவருடைய பெயர். சொல்லுங்க, என்னுடைய தகப்பனவர், என்னுடைய மணவாளனவர், என்னுடைய துன்பங்களை மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் அறிகிறவர். இப்படி உங்களுக்கு இஷ்டமான பெயர்களை ஆண்டவருக்கு வைத்து நீங்க அவரை என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். சரியா? அப்போ குறிப்பிட்ட ஒரு இதில் வைத்து ஆண்டவரை கணக்கு போடாதீங்க. ஏதோ இப்படி மற்றவர்கள்லாம் சொல்ல வச்சு. அவர் ஒரே தேவன், எல்லாவற்றையும் செய்யவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்யவர் வல்லவர், நமக்காக என்ன வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்க பெற்றோர் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. உங்க சகோதரர்கள், உங்க உறவினர்கள் உங்களுக்காக எதை வேணாலும் இழப்பாங்களா? இழக்க மாட்டாங்க. யார் இழப்பா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக 5 பைசா இழக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்கா? உங்கள்கிட்ட ஏதாவது லாபம் கிடைக்கும்னா உங்களுக்காக 5 பைசா இழப்பாங்க. உங்களால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா உங்களுக்காக யாராவது 5 பைசா இழப்பார்களா? மாட்டார்கள் என்று நான் சொல்லுகிறேன். உங்களை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் என்று சொன்னால் உங்களுக்காக அவர்கள் உழைப்பார்கள். இல்லாவிட்டால் யார் உழைப்பா உங்களுக்காக? உங்க குடும்பத்தாரை யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பெற்றோரை யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உறவினர்களை யோசிச்சு பாருங்க, உங்க சகோதரர்களை யோசிச்சு பாருங்க.
உங்களுக்கு இருக்கிற அதிகாரிகளை யோசிச்சு பாருங்க. உங்களால ஏதாவது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் உண்டா இருந்தால்தான் அவர்கள் பாதி பைசாவது உங்களுக்காக செலவழிப்பார்கள். நம்மை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒருத்தனை நம்ம நேசிக்க மாட்டான். ஆனா உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ நம்மை நேசிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பிரயோஜனம் இருக்குதான் பார்த்து நம்மளை தேடி வருகிறவர் இல்ல, தேடி வந்து நம்மை பிரயோஜனப்படுத்துகிறவர். இவனை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா அப்படி பார்த்து அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து, சரி இதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டு அப்படி இவனை பிரயோஜனப்படுத்த, அப்படி இல்லை. அவர் சொல்றார், எங்கேயோ கட்டி வைத்திருக்கிற கழுதையை கூட்டிட்டு வா, அதை இன்னைக்கு நான் கனப்படுத்த விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர். எனவேதான் அந்த ஒரு நேசத்தின் வெளிப்பாடாக தான் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். ஆதாம் எப்படி எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் இழந்து போனானோ அது எல்லாவற்றையும் மனித குலத்திற்கு திரும்பி தரும்படியாக தான் இயேசு மனித ரூபப்படுத்தி இந்த உலகத்துக்கு வந்தார். நான் என் பிள்ளைய படைச்ச நோக்கம் இது அல்ல. என் பிள்ளை வியாதியோடு கஷ்டத்தோடு பண கஷ்டத்தோடு ஒவ்வொரு நாளும் பைத்தியம் பிடித்து அலைய வேண்டும் என்பதற்காக நான் இந்த பிள்ளைகளை பூமியில் படைக்கவில்லையே. ஆனால் உலகத்தின் பாவத்து நிமித்தம், அவருடைய கிரியைகளின் நிமித்தம், அவருடைய இச்சையின் நிமித்தம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களை இப்படி விடக்கூடாது, அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, மரித்தாலும் பிழைப்பார்கள். தேவனுடைய வசனம். அப்போ இதுதான் இன்றைக்கு நம்ம முற்றிலுமாக தியானித்து அதை நம்ம இருதயத்தில் கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் முக்கியம்? அவரால் தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு யோசித்து கொள்ளுங்க, எந்த போஜனம், எந்த ஆகாரத்தை இன்னைக்கு நீங்க உட்கொள்ள விரும்புறீங்க? அழியாத ஒரு ஆகாரம் இருக்கிறது, உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற ஒரு ஆகாரம் இருக்கிறது. அதை புசிக்க விரும்புகிறீர்களா? இல்ல இந்த உலகத்தின் ஆகாரத்திற்காக அந்த தேவனை தேடி போகிறீர்களா? அதை யோசிக்கணும். உலகத்தின் போஜனத்துக்காக, உலகத்தின் நன்மைகளுக்காக ஆண்டவரை வந்து ஒரு ஏஜென்ட் போல பயன்படுத்துறீங்களா? இல்ல என்ன வந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல அவர் எங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும் நீ சொல்றபடி கேட்க முடியாது, ஆண்டவர் சொல்றபடி தான் நாங்க கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வந்துச்சுன்னா அக்கினி சூளை உங்களை பட்சிக்காண்டவர் விடுவாரா? நிச்சயமாக விட மாட்டார். எப்படி அதை நம்ம நன்று புரிந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நெருங்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளை, இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தன்மைகள் ஆண்டவருக்கு நிறைய திருப்பப்படட்டும். போஜனம் இரண்டு இருக்கிறது. அழிந்து போகிற போஜனம் ஒன்று, அழியாத ஒரு போஜனம், ஜீவனை தருகிற ஒரு போஜனம். இந்த ஜீவனை தருகிற போஜனத்தை நீங்கள் அனுதினமும் உட்கொள்வீர்களானால், அனுதினமும் நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், இந்த உலகத்தின் நன்மைகள் உங்களை தேடி வரும். வேதம் சொல்லுகிற நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், உன்னை பின்தொடரும், உன்னை சேஸ் பண்ணும். அதாவது உன்னை அப்படி தொடர்ந்து பிடிக்கும். எப்போ பிடிக்கும்னா, அந்த நன்மைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த நன்மைகள் எல்லாம் என்ன செய்ய தொடர்ந்து பிடிக்கும். அப்போ அந்த மேக்னெட் யாரு? தேவன், ஜீவன், நித்திய ஜீவனை தருகிற அந்த கர்த்தர். அந்த போஜனத்தை உங்க இருதயத்தில் வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா மீதியெல்லாம் தானே வந்துடும், ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானே வரும். உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பலன், உங்களுடைய சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். வேதத்தில் கூட பார்க்கும் பொழுது தானியேலை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் இடைவிடாமல் தேவனை என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆராதித்துக் கொண்டிருந்தான் வேதம் சொல்லுகிறது. 3 வேளை ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா ராஜா வந்து கேட்கிறார் தானியேல்கிட்ட, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அப்ப இவனுடைய போஜனம் எதுவாக இருந்திருக்கிறது? அந்த நித்திய ஜீவனை அவன் அறிந்திருந்தான். பாருங்க, தானியேல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தானியேல் அறிந்திருந்தான். இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு கூட அவனுக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்கிறது. இயேசு அந்த டைம்ல பூமிக்கு வரவில்லை, ஆனால் இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள் எல்லாமே அறிந்திருக்கிறான் தானியேல்.
ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அதே போல யோபுவும் ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல அறிவு வைத்திருந்தான். கடைசி நாளில் என்னை அவர் எழுப்புவார் அப்படின்லாம் யோபு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஒரு தெளிவை ஆண்டவரோட என்னை இணைந்து நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தெளிவு கொடுப்பார். அதான் ஒரு முக்கியமான காரியம். தெளிவு இல்லாமல் குழம்பி போயிருக்கிறீங்கன்னா நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இல்லை. குழப்பமே வரக்கூடாது. ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, பயப்படுத்துகிற தேவன் அல்ல. எந்த ஒரு காரியத்தை குறிச்சாவது உங்களுக்கு பயம் இருக்குதா, நீங்க ஆண்டவரோடு நெருங்க வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவரோடு நெருங்க வேண்டியது இருக்கிறது, ஆண்டவருடைய கரத்தை பிடிக்க வேண்டியது இருக்கிறது. உன் வாழ்க்கையில பயப்படுகிறாயா? தானியேல் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவரை கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உட்கொண்டிருந்தான், எப்பொழுதுமே அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எனவேதான் சிங்கக்கபியை பார்த்து அவன் என்ன செய்யல, பயப்படல. அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து கூப்பிடுறான், ராஜாவே தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? அவன் சொல்றான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ஆசீர்வதிக்கிறான், நீர் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார். என்ன அவர் தப்பு வைப்பார்? ஏன்னா எனக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும், எனக்கு என் ஆண்டவரை பற்றி நல்லாவே தெரியும். அவர் என்ன கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்காங்க எனக்கு கிளியரா தெரியும். அப்படி இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்ன வச்சு என்ன சித்தம் வச்சிருக்கிறார் யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு வருகிறதோ அன்னைக்கு நமக்கு பயம் குழப்பங்கள் எல்லாம் வெளியே போகும். அதற்காக நீங்க ஏதோ பிரயாசப்படணும் அப்படின்லாம் சொல்லல. ஆண்டவருடைய கருத்து, ஆண்டவரின் ஆளுகை செய்யுன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா தேவன் உங்களை ஆளுகை செய்வார். அவருடைய வல்லமையினால அவர் உங்களை நிரப்புவார். இதான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பயமே இருக்காது பாருங்க. ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தா எந்த குழப்பமுமே வராது, வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நீங்க அழிந்து போகிற ஒரு போஜனத்தை நீங்க புசிக்கவில்லை, அழியாத நித்திய ஜீவனை தருகிற ஒரு போஜனத்தை நீங்க புசிக்கிறபடினால் இந்த உலகத்தை குறித்த பயமே உங்களுக்கு இருக்காது. இப்ப சிலுவையில இயேசுவோடு கூட ஒரு கள்ளன் நிற்கிறான். அப்போ அந்த கள்ளன் சொல்லுகிறான், என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றான். இப்போ இயேசு சொல்றாரு, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நான் இப்ப கேட்கிறேன், இப்போ அந்த கள்ளனுக்கு மரண பயம் இருக்குமா? சொல்லுங்க. அப்போ சொல்லியிருப்பான், டேய் யுத்த வீரர்களே டக்குன்னு கொல்லுங்கடா, நான் இயேசுவா கூட போய் இருக்க போறேன். ஏன்னா உலகத்தை சர்வத்தை படைத்த ஆண்டவர் மனித குலத்தை மீட்க வந்த தேவன், அந்த நல்ல போஜனம் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற போஜனமே என் பக்கத்தில் நிற்கிறது. அந்த போஜனத்தை நான் புசித்து விட்டேன், இனி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் அந்த கள்ளன் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? சொல்லியிருப்பான். என்ன அழைத்து செல்லுகிற தேவனை பக்கத்தில் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த கள்ளனுக்கு பாருங்க. சில நேரங்களே மார்த்தட்டி கொண்டு நான் பரிசுத்தவான் சொல்றதை விட அந்த கள்ளனா இருக்கிறதுக்கு சில நேரத்தில் மேன்மைதான். ஏன்னா ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொண்டே அவருடைய ராஜ்யத்துக்கு போகலாம். எனவே எந்த மனிதனும் எந்த சூழ்நிலை மேன்மை பாராட்ட வேண்டாம். எவரையும் மேன்மைப்படுத்துவது கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குறைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சாபங்கள் அதையெல்லாம் நினைத்து அழுது கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டும், எந்த போஜனத்தை நான் புசிக்க விரும்புகிறேன், தேவனுடைய போஜனத்தை புசிக்க விரும்புகிறேனா, அந்த போஜனத்தை புசிக்கிற உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷத்தன்மை கூட மாறி போகும். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விஷத்தன்மைகள் கூட மாறி போகும். உலகத்தில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் செய்ய முடியாத காரியத்தை என் இயேசுவின் வாழ்க்கையில் வந்தால் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல காரியங்களை உன் வாழ்க்கையில் தருகிற கர்த்தர். அதான் அனுதினமும் தேவனை உட்கொள்ளுகிற ஒரு தன்மை. தானியேல் உட்கொண்டான், அவனுக்கு பயம் இல்லை. சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஸ்தேவான் கர்த்தரை அனுதினமும் உட்கொண்டான், அவனுக்கு பயம் இல்லை. அவனை கல்லறியும் போது வானங்கள் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். பயப்படல. பயப்பட்டு அவன் நின்று இருக்க முடியுமா? ஏதாவது சொல்லியிருப்பான், ஐயோ ஆண்டவர் என்ன காப்பாற்ற. இல்லை, ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கல்லும் அவனுக்கு சரீரத்தில் வரும்பொழுது இவனுடைய கண்கள் பார்க்கிறது, அவனுக்காக கர்த்தர் கதவுகளை திறப்பதை அவன் பார்க்கிறான். இயேசு அங்கிருந்து அவனுக்காக கரத்தை நீட்டுகிறதை பார்க்கிறான். இப்போ எவ்வளவு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் பாருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரோடு நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால்
நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிடுவதே இல்லை. அப்போ இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அனுதினமும் எதை உட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை உட்கொள்வீர்கள் சொன்னால் நிச்சயமாக தேவன் இன்றைக்கு உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை உட்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்தை கொடுங்கள். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவர் நீங்க என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தானே நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு பாடல் சொல்லுகிறது, அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்து விட்டதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேன் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு அந்த தேவனுடைய போஜனத்தை, அந்த இயேசுவாகி அந்த ஆகாரத்தை நீங்கள் அனுதினமும் உட்கொள்ளுகிறவர்களாக இருப்பீன்னு சொன்னால் அவர் உங்களை தோளில் தூக்கி சுமந்து செல்வார். எந்த தீமையை உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். இன்றைக்கு விசுவாசித்து உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிற அந்த கர்த்தருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். எல்லா தீமைகளிலும் அவர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுடைய தரித்திரத்திலிருந்து அவர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுடைய வியாதிகளிலிருந்து அவர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுடைய பலவீனங்களிலிருந்து அவர் உங்களை தூக்கி எடுப்பார். இந்த உலகத்தின் நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அவர் தூக்கி எடுப்பார். உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற மனுஷனுடைய வார்த்தைகள் மத்தியில் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அவர் நிலை நிறுத்தும் பொழுது நீங்கள் கண்மலை மேல் நிற்பீர்கள். எவரும் உங்களை அசைக்க முடியாது. அவரை விசுவாசிங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எல்லாரும் பற்றி கண்களை முடிச்சு